வீடு ஒன்று வாஸ்து பார்க்கணும் அப்படின்னாங்க, முதல்ல நம்ம என்னென்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல இடத்த பார்க்காம நம்ம வாஸ்து பார்க்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடாது. இடத்துடைய டைரக்ஷன் தெரியணும். அந்த இடம் வந்து நம்ம கிழக்கு பார்த்த இடம் நினைச்சிட்டு இருக்கோம், வடக்கு பார்த்த இடம் நினைச்சிட்டு இருக்கோம், மேற்கு பார்த்த இடம் நினைப்போம், தெற்கு பார்த்த இடம் நம்ம இடம் நினைப்போம். ஆனா அங்க போய் பார்க்கறப்ப அந்த திசை காட்டும் கருவி வச்சு பார்க்கறப்ப தான் அந்த இடம் தெற்கு பார்த்ததுக்கு ஒன்று அக்னி மூலை பார்க்கும், வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலை பார்க்கும், மேற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலை பார்க்கும். இப்படி இடத்துடைய டைரக்ஷன் மாறும். அப்படி பாக்குறப்ப முதல்ல இடத்துடைய தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இடத்த நம்ம பார்க்கறோம், பார்த்த இடத்துல முதல்ல கிழக்கு பார்த்த இடம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம இடம் ஈசானிய மூலை பார்த்து தான் இருக்குது 5 டிகிரி. அப்ப ஈசானிய மூலைய 5 டிகிரி பார்க்குது அப்படின்னா அது சிறப்பு தான். ஏன்னா ஈசானிங்கிறது நீர் தத்துவம், அது குளிர்ச்சியான இடம். அது இல்லாம உச்சப்பகுதியை நோக்கி அந்த இடம் பார்க்குது. அப்ப உச்சப்பகுதியை போய் பார்க்குற இடம் அது முதல்ல சிறப்பு. அப்ப இது கிழக்கு பார்த்த வீடு கட்டுறதுக்கு தகுதி. ஓகே, முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அடுத்து அந்த இடத்துல நின்று அந்த இடத்துல ஒரு பிரசன்னம் போட்டு பார்க்கணும். முதல்ல அந்த மண்ணு நல்ல மண்ணா, இல்ல ஏதாச்சும் சர மண்ணா, இல்ல நம்ம ஒருத்தட்ட வாங்கியிருப்போம், அந்த வாங்கினாலும் ஏதாச்சும் துரோகம் பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அதுவும் அந்த இடத்துலதான் வந்து பேசும். எப்படி நம்ம தாத்தா மாட்டம் சம்பாதிச்ச சொத்து அந்த மண்ணுல போடுறது அவனுக்கு பேரனுக்கு எல்லாம் போகுதோ, அதே மாதிரி அந்த சொத்துங்கிறதுக்கு அந்த பிரசன்னம் போட்டு பார்க்கணும். அந்த பிரசன்னம் போட்டு பார்க்கறப்ப நம்ம மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும், ஜாதகத்துல எப்படி லக்னம் நம்ம சொல்றோமோ இங்க வந்து பிரசனத்துல உதயம் தான் லக்னம். அதாவது உதயத்தில்னா ஜாதகர்னு அர்த்தம், இந்த இடத்துடைய ஓனர்னு அர்த்தம். அப்ப அவரு என்ன நிலைமையில் இருக்காரு, இந்த வீடு கட்டுறப்ப அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கறது பார்க்கணும். அடுத்தது ஆருடம் பார்க்கணும். ஆருடம்னா என்ன, நம்ம கேட்கிற கேள்வி. இப்ப நான் வீடு கட்டலாமா அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட கேட்கறாங்க. அந்த கேட்கக்கூடிய கேள்வி நேரத்துக்கு அவங்க கட்டலாமா வேண்டாமா, ஏதாச்சும் பிரச்சனையை சந்திப்பாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் பலன் சொல்றது அப்படிங்கிறது ஆருடம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், கவிப்புங்கிறது ஒரு விஷயம் பார்க்கணும். கவிப்புன்னு அவன் தண்ணி போட்டு குப்புறப்படுத்திருக்கான் பாரு, கவுண்டு கிடக்குறான் பாருங்கிறாங்கல்ல, கவிப்புன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். அப்ப பிரச்சனை அதை பார்க்கணும். அடுத்தது அந்த 4ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் இடம் தான் ஒருத்தர் வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, சொத்து வாங்குறது, இதெல்லாம் 4ஆம் இடம். 4ஆம் இடத்தோடைய அதிபதி. இவங்க 4 பேர் தான் முதல்ல நம்ம முக்கியமானது. பிரச்சனத்துல நிறைய இருந்தாலும் ஒருத்தர் வீட்டை கட்டலாமா அப்படின்னா உதயம், ஆருடம், கவிப்பு, அந்த 4ஆம் இடம் 4ஆம் இடத்தை அதிபதி. இவங்களோட எக்காரணத்துக்கு கொண்டோ மாந்தியோ பாம்போ கவிப்போ எக்காரணத்துக்கு கொண்டு ஏதோ ஒரு இடத்துல லிங்க் ஆகக்கூடாது. அப்படி லிங்க் ஆகுது அப்படின்னாவே அதுல ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். இப்ப மாந்தி லிங்க் ஆச்சு அப்படின்னா அந்த இடம் பிரேத சாபம் உள்ள இடம். பிரேதம்னா இறந்தவங்களுடைய சடலம் இருக்கலாம், அல்லது இறந்தவங்களுடைய உயிரினங்கள்ல ஏதோ ஒரு இறந்தவங்களுடைய சடலம், எலும்பு துண்டு இது மாதிரி இருக்கலாம். அது வந்து ரொம்ப நிவர்த்தி பண்றது கொஞ்சம் போராடணும். மற்றபடி இந்த 4ஆம் இடத்துடைய இந்த பாம்போ கவிப்போ இதெல்லாம் இருந்தா அந்த சல்லி தோஷம்னு பேரு. அந்த சல்லி தோஷத்துக்கு உண்டான சில பூஜைகளை சில விஷயங்களை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை சால்வ் பண்ணி நம்ம தாராளமா கட்டலாம். அப்ப இப்ப நம்ம இந்த பிரச்சனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த பிரச்சனத்தை எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன, முதல்ல உதயம் எங்க இருக்கு, கும்பத்தில் இருக்குது. உதயாதிபதி யாரு, எப்பயுமே ஜாம கோலம் வந்து வெளியில தான் பார்க்கணும். உதயாதிபதி 6 இருக்காரு. அப்ப உதயாதிபதி 6 இருக்காருன்னா நம்ம என்ன சொல்லலாம், உதயாதிபதி தற்சமயம் 6ஆம் இடம். அப்ப வீடு கட்டக்கூடியது அப்படிங்கிறது ரொக்க பணத்தை எல்லாம் வச்சுட்டு கட்ட முடியாது. நிச்சயம் ஒரு கடன் வாங்கி தான் கட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன பாக்குறோம், ஆருடத்தை பாக்குறோம். ஆருடம்னா பலன் சொல்றது. அப்ப நம்ம வீடு கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு பாக்குறப்ப ஆருடம் வந்து எப்பயுமே 3ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துல வந்து சூப்பரு. இதுல வந்து 1ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இது மாதிரி இந்த ஒற்றைப்பட ராசிகள் 1, 3, 5, 7, 9, 11 எதுல வந்தாலும் ஓகே நம்ம நினைச்சுக்கலாம். அப்ப ஆருடம் எங்க விழுந்திருக்குது, உதயத்துக்கு ஆருடம் 12ஆம் இடத்துல இருக்கு. அப்ப 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். அப்ப 12ஆம் இடங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டே கிடையாது. அப்ப விரயத்தை நோக்கிதான் செலவு. 12ஆம் இடங்கிறது ஒரு இடத்துல தோல்வின்னு அர்த்தம். 12ஆம் இடம்னா தோல்வின்னு அர்த்தம். அப்ப ஆருடம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. சரி, ஆருடாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னா ஆருடாதிபதியும் 6ல தான் இருக்காரு. அதாவது உதயாதிபதியும் ஒரே ஆள் தான், ஆருடாதிபதியும் ஒரே ஆள் தான், அதுல மாற்றம் இல்லை. சரி, இதை கூட ஓரம் கட்டிக்கலாம். நம்ம என்ன மேட்டரை பேச வந்திருக்கோம், 4ஆம் இடம் வீடு கட்டுற மேட்டரை பேச வர்றோம். அது கடன் வாங்குறோம், கடனை கட்டுறோம், இது வந்து வேற. 4ஆம் இடத்தை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 4ஆம் இடத்துடைய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன். அப்ப இந்த சுக்கிரன் எக்காரணத்தை கொண்டும் நம்மளுக்கு 6, 8, 12ஆம் இடத்துல மறையாமலாச்சும் இருக்கணும் சுக்கிரன். ஆமா, அப்ப உதயத்துக்கு சுக்கிரன் எங்க இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப 4ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா 4ஆம் இடம்னா சொத்து கட்டடம், 8ஆம் இடம்னா பிரச்சனை.
அப்ப கண்டிப்பா நிலம், பூமி, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படிங்கறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல என்னன்னா ஒரு விஷயம், ஜாதகத்துல கவிப்பு எங்க விழுந்திருக்குதுன்னா 5ஆம் இடத்துல விழுந்திருக்குது. கவிப்பு ஆதிபதி யாருன்னா புதன். புதன்னா என்ன, முதல்ல டாக்குமெண்ட், பத்திரப்பதிவு, இதெல்லாமே. அப்ப அந்த இடத்து ரீதியா கண்டிப்பா டாக்குமெண்டோ, பத்திரப்பதிவோ, இல்ல தகவல் தொடர்பு, எழுத்துப்பூர்வமான விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நிச்சயமா இருக்கும். அதன் மூலம் வருத்தத்தை அடைவாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவா இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது என்னன்னா 4ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரன் தான், அவரும் 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப எங்க சுத்தினாலும் ஒரு லிங்க் எங்க வந்துட்டு இருக்குது அப்படின்னா, அந்த வீடு கட்டக்கூடியதுல நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு சின்ன ட்ரபிள் இருந்துகிட்டே இருக்குது. அந்த இடத்துல டாக்குமெண்ட், பத்திரப்பதிவு சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப என்னன்னா இந்த பாம்புங்கிறது எப்பயுமே ரிவேர்ஸ்ல போய் படம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப பாம்பு ஏற்கனவே இங்க இருந்தது 4ஆம் இடத்துல, இதுல இருந்து அப்படியே உதயத்தை நோக்கி இங்க வரும், உங்களை நோக்கி அந்த பாம்பு வரும். அப்ப அந்த உங்களை நோக்கி பாம்பு வர்ற வரைக்குமே நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும், நம்பிடணும். இப்ப 4ஆம் இடத்துல பாம்பு, அப்ப 4ஆம் இடத்துல பாம்பு வந்ததுன்னா அந்த 4ஆம் இடத்துல ஒரு கொத்து. அப்ப 4ஆம் இடத்துல ஒரு கொத்து நிலத்துல ஒரு விஷத்தை போடும். அப்ப நிலத்துல ஒரு விஷத்தை போடுதுன்னா என்ன அர்த்தம், வீட்டை ஸ்டார்ட் பண்ணோம்னா அங்க ஒரு விஷத்தை போட்டு அந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணி எழுப்பாம விடும். அப்ப வீடு பாதியில அப்படியே நின்று போயிடும். பூமி பூஜை போட்டாலும் சரி, பூமி பூஜை போட்டதுக்கு அப்புறம் வீடு வேலை நடக்காம அப்படியே ஸ்டாப் ஆகி போயிடும். அது பாம்பு அங்க ஒரு கொத்திட்டு போகும். அப்புறம் அப்படியே பாம்பு எங்க வரும் பாத்தீங்கன்னா, அடுத்து 3ஆம் இடத்துல வந்து நிற்கும். 3ஆம் இடத்துல ஒரு கொத்து. 3ஆம் இடங்கிறது தான் தகவல் தொடர்பு, டாக்குமெண்ட். அங்க ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு கொத்து. அப்ப டாக்குமெண்ட்ல ஒரு கொத்துறப்ப என்ன ஆகும், அங்க ஒரு பிரச்சனைய அவங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து 2ஆம் இடத்துல ஒரு கொத்து. 2ஆம் இடம்னா உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அங்க ஒரு கொத்து. அப்ப பணத்து விஷயத்துல நம்ம ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகுவோம். உதயத்தை வரும், அடுத்து உங்ககிட்ட வரும். அப்ப கிட்டத்தட்ட இந்த பாம்பு நம்மளை தாண்டணும், நம்மளுக்கு தாண்டுற வரைக்குமே நம்ம வீடு கட்டுற விஷயத்துல இறங்கணும்னா ஏதோ ஒரு ஸ்டாப்பை கண்டிப்பா நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறது இந்த பிரச்சனத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு, வீடு கட்டுறதுல நம்ம எல்லா விதத்திலையும் பார்க்கணுங்க, வாஸ்து பார்க்கணும், ஜாதகத்தை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அறிகுறி. இது பிரச்சனத்துல நம்முடைய ஜாதகத்துல நம்மளுடைய நிலை என்ன நிலை, நம்ம ஜாதகத்தையும் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அப்ப இந்த ஜாதகத்தை நம்ம அப்படியே நம்ம எடுக்கிறோம். இதேதான் நான் லாஜிக் சொன்னது. உதயத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறோம், 4ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பாக்குறோம். இந்த 4ஆம் இடத்துக்கும் நம்ம வீடு கட்டுறதுக்கு ஏதாச்சும் லிங்க் இருக்குதான்னு பாக்குறோம். அப்ப இதுல என்ன அர்த்தம், எக்காரணத்து கொண்டு 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடாது, ராகு கேது இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து என்னன்னா, இந்த 4ஆம் இடத்து அதிபதி எந்த சூழ்நிலையும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்துல சிக்கக்கூடாது. இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ முதல்ல உங்களுடைய ஜாதகம் விருச்சிக லக்னம், 4ஆம் இடத்துலயே மாந்தி இருக்குது, பிறந்தப்பயே இருக்குது. அப்ப என்னன்னா, நீங்க வீடு கட்டக்கூடிய ஸ்தானத்திலேயே மாந்தி உட்காருதுன்னா அவன் அந்த இடத்த கெடுப்பான். நீங்க எப்ப வீடு கட்டினாலும் நான் கெடுப்பேன் அப்படிங்கிறது அவனோட லாஜிக். வீடு கட்டும் போதும் பிரச்சனை தான், எப்ப வீடு கட்டினாலும் உங்களுக்கு அவன் தொந்தரவு பண்ணுவாங்கிறது உங்களுடைய ஜாதகத்தோடைய விஷயம். அப்ப அந்த மாந்தி உங்களுடைய ஜாதகத்துல என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, மாந்தி அப்படியே சதை நட்சத்திரத்துல இருக்காரு, சதை நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப அந்த ராகு எங்க இருக்கிறாரு, கரெக்டா உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்துல தான் இருக்காரு. எப்பயுமே 2-7 கூடியவன் கண்டிப்பா அந்த மாரகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை கொடுப்பான், கெட்ட ஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. அப்ப 4ஆம் இடம் நம்ம ஜாதகத்துல விதியிலேயே நம்மளுக்கு லாக்கு. அப்ப இந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணாம முதல்ல வீடு கட்டுவது சிறப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணாம வீடு கட்டுனா அந்த வீடு எந்திரிக்காது, காலதாமதம் ஆகும். வேலை செய்யற ஆளுக்கு உருப்படியா வரமாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டு அதிபதியாரு சனி. வேலையாள் கண்டிப்பா செட் ஆகாது. வேலையாள் நாள்ல 1 வருஷத்துல செய்யற வேலை 1.5 வருஷம் ஆகும். அப்ப அப்படி ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். என்ன தடங்கள் வரும்னா, 4ஆம் இடங்கிறது உயிர் உள்ள ஜீவன்ல தாய் ஸ்தானம். அப்ப நம்ம தாயார் வந்து இல்லை அப்படின்னா இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய உயிருள்ள ஜீவன் அங்க ஒண்ணு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பண்ணாம கட்டினா தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடு, பிளஸ் ஆர் மைனஸ், நம்ம எப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த ஃபீல்டு இருக்கிறதுனால. அப்ப அந்த இடத்த 4ஆம் இடத்துடைய பொருள் காரகத்தை செயல்படுத்தணும்னா, வீட்டை செயல்படுத்தணும்னா அகம் என்ற தாய் காரகத்துக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்ப இந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நம்ம வேற பாணியில அந்த விஷயத்தை பேசுவோம்னா சூரியன் சித்திர நட்சத்திரத்துல இருக்குது. ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த இடம் அவுட்டு. அது என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மேட்டர் இந்த இடத்துல பேசுவேன்னா இந்த இடம் அவுட்டு. 4ஆம் இடத்துல மாந்தி ஆல்ரெடி இந்த இடம் அவுட்டு. அப்ப 4ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல அவுட்டு. அப்ப என்ன, நிலமோ பூமியோ சொத்தோ வண்டியோ வாகனமோ இது எதுவுமே உங்க பேர்ல வச்சிருக்கூடாதுங்கிறத விதி. உங்க பேர்ல பத்திரம் ரெஜிஸ்டர்ட் ஆகக்கூடாது. அப்படி ஆனா நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனையும் நடக்கும். அப்ப நம்ம ஜாதகத்திலேயே இங்க வீடு கட்டக்கூடிய ஸ்தானம் இருக்குது. அப்ப மாந்தி இந்த இடத்த கோச்சார பகவான் முடிஞ்ச அளவுக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு, மாந்தி நின்ற நட்சத்திர ராகு, இந்த ராகு இந்த இடத்த விட்டு கொஞ்ச நாளைக்கு தாண்டணும், ஜம்ப் ஆகணும், இந்த 4ஆம் இடத்தை விட்டு தாண்டணும். அது இல்லாம சனியே இன்னைக்கு கோச்சாரத்துல கர்மகாரனான சனி 4ஆம் இடத்திலேயே மாந்தியோட சனி சேர்ந்திருக்கிறாரு. சனி ஒண்ணு இந்த இடத்த விட்டு தாண்டணும். அப்ப தாண்டது எப்ப தாண்டுவாரு, மார்ச் மாசம் தான் தாண்டுவாரு. அப்ப இன்னைக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இன்னும் 6 மாத காலகட்டத்துக்கு சனி ஏதோ இருப்பதா டைம் வந்து நீங்க நிலமோ வீடோ வண்டியோ வாகனமோ சொத்தோ எதை செஞ்சாலும் 6 மாசத்துக்கு டோட்டலி நம்ம லாஸ்ட் தான். இந்த டைம் வந்து சனி இங்கிருந்து தாண்டுற வரைக்கும் நம்ம வீட்டு வேலையை தூங்கக்கூடாது. அப்படி தூங்குனா அடிச்சே சொல்லலாம் வீட்டு வேலை எந்திரிக்காது. அப்படி நம்ம மீறி போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த 4ஆம் இடமான உறவுக்கு பாதிப்பு கொடுத்தது. அப்ப இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். நல்ல மாந்தி சதய நட்சத்திரம் இருக்குது. சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல 4 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி ஜாதகத்துல வீடு நிலம் அப்படிங்கக்கூடிய இடத்துல மாந்தி தோசை இருப்பதால் அதுக்கு நிவர்த்தி ஆகி ஒரு நல்ல வீடு அமையணும், நல்ல சொத்து அமையணும், தாயாருக்கு நல்ல ஆரோக்கியம் அமையணும் அப்படின்னு சொல்லி ஒசூர்ல சந்திர சூடேஸ்வரர் கோயில்ல போய் 4 மண்ணு விளக்கு 4 தீபம் ஏற்றி நல்லா அந்த வீடு நல்லா நடக்கணும், அதெல்லாம் நல்ல முறையா வேண்டிட்டு அங்க 4 பேருக்கு சாப்பாடும் தண்ணியும் தானம் பண்ணிட்டு வந்து வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா அது ஒரு ப்ராப்ளத்துக்கு கொடுக்கும். 4ஆம் இடம் ஏற்கனவே நான் ஃபால்ட்டு அப்படின்ட்டேன். அப்ப விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல 8 மண்ணு விளக்குல நல்லெண்ணெயில சுத்தமா தீபம் ஏற்றி திருச்சியில் இருக்கக்கூடிய வயலூர் முருகன் கோயில். அப்ப அந்த வயலூர் முருகன் கோயில்ல போய் என்னுடைய நிலம் சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயம், சொத்து சார்ந்த விஷயம், இதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும், நல்ல சொத்து அமையணும், நல்ல வண்டி அமையணும், நல்ல வாகனம் அமையணும், என் வீட்டு வேலை நல்லபடியா நடக்கணும்னு அங்க போய் அந்த கோயில நல்லா வேண்டிட்டு அங்க 8 பேருக்கு சாப்பாடும் தண்ணியும் தானம் பண்ணிட்டு வந்து பண்ணினாத்தான் இந்த இடத்துல வேலை நடக்கும். இல்லைன்னா வீட்டு வேலை செய்யற ஆரம்பிப்ப கண்டிப்பா இந்த பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் இதுல ஏதாச்சும் ஒரு வில்லங்க இருக்குதுன்னு எவனாச்சும் ஒருத்தன் அதுல போட்டு நிற்கும். இல்லைன்னா தாயாருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுல நிற்கும், ஏதோ ஒரு விஷயத்துல நிற்கும். அப்ப வீட்டு வேலை அப்படிங்கிறது ஒரு 6 மாசத்திற்கு துவங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்ப துவங்கினாலும் நான் சொன்ன வேலையை செஞ்சுட்டு செய்யணும். போதும். சரி, இதை நம்ம ஓரமா வச்சிடறோம், இதெல்லாம் நம்ம பண்ணிடுறோம். அப்ப இப்படிப்பட்ட வீட்டை எப்படி கட்டலாம் அப்படிங்கறத வந்து நம்ம ஏற்கனவே நம்ம மேப் போட்டு வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம பாக்குறோம், இதுதான் உங்களுக்கு ஒரு கிழக்கு பார்த்த வீடு. இந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு முதல்ல என்ன தெரியணும், வீட்டோடைய நீளம் சரியா இருக்கணும், வீட்டோடைய அகலம் சரியா இருக்கணும், வீட்டோடைய உள்ளளவு சரியா இருக்கணும். அதே மாதிரி இது எல்லாம் சேர்த்துனா ஒவ்வொரு ரூமுடைய தலைவாசல் பூரா அதனுடைய உச்சப்பகுதியில் வரணும். எல்லா பெட்ரூமும் வாஸ்துப்படி பக்காவா இருக்கணும், சமையல் ரூமும் பக்காவா இருக்கணும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாஸ்தை பார்க்கணும், மனையடி சாஸ்திரத்தை பார்க்கணும், உள்ளளவு பார்க்கணும், தலைவாசல் ரெட்டப்படையில வரணும், தலைவாசல் ஒத்தப்படையில வரணும், ஜன்னல் எல்லாம் ரெட்டப்படையில வரணும், எல்லா தலைவாசலும் உச்சப்பகுதியில் வரணும், பிரம்மஸ்தானம் வெட்டுப்படாம இருக்கணும். இதெல்லாம் தாண்டி மனையடி பொருத்தம் வரணும். இத்தனையும் அமைக்க முடியுமா அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அமைக்க முடியாதுன்னு. நான் சொல்லுவேன் அமைக்க முடியும். சொட்ட இடமா இருந்தா அமைக்க முடியும், ஒட்டி இருந்தாலும் அமைக்க முடியும். ஓரளவுக்கு நம்ம 99% நம்ம கண்டிப்பா நிச்சயமா பண்ண முடியும். அப்ப முதல்ல கட்டடத்தோடைய நீளத்தை நம்ம பார்த்துருக்கிறோம், ஒரு 29 அடி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி அகலம் வந்து ஒரு 39 வச்சிருக்கிறோம். 29க்கு 39 நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா இதோட ஒரிஜினல் அளவு நான் சொல்லல. ஏன்னா இது வந்து நீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் வரைஞ்சு கொடுத்த படம். இதனுடைய ஒரிஜினல் அளவு நீங்க பாத்துக்கலாம். ஆனா நான் இங்க சொல்றப்ப சொல்லல, நான் அதோட கம்மியா தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வந்து அது தொழில் சீக்ரெட். உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு நீங்க எனக்கு பணம் கொடுத்து பண்ணிக்கிறீங்க, இது அடுத்தவங்களுக்கு எக்காரத்துக்கு கொண்டு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ முதல்ல தென்மேற்கு மூலையில தான் பெட்ரூம் வரணும். 2வது பெட்ரூம்னா வாயு மூலையில தான் வரணும்.
ஒரு ஹால் அப்படின்னா அதனுடைய எந்த திசையா இருந்தாலும் அதனுடைய உச்சப்பகுதியில் தான் வரணும். அப்ப இதுல கிழக்கு பார்த்த வீடுங்கிறப்ப வடகிழக்குல ஹாலு, தென்மேற்கு மூலையில ஒரு பெட்ரூம், வடமேற்கு மூலையில ஒரு பெட்ரூம். அதுக்கு அட்டாச் பாத்ரூம் எங்க வரணும்? எல்லா ரூமுக்குமே அதனுடைய வடமேற்கு மூலைக்கு வரணும், இல்லைன்னா அதனுடைய தென்கிழக்கு மூலைக்கு வரணும். இந்த ரெண்டு பக்கம் எங்க வேணுமோ வரலாம். சொல்லுங்க. ஒருத்தர் இதுல போடலாம்னு சொல்லிருக்காரு, அது மாதிரி வாய்ப்பு போடலாமே டாய்லெட் பாத்ரூம். இப்படி சொல்றீங்களா? ஆமாங்க, இது கேப் மாதிரி விட்டு இதுல போடலாமா? இப்ப ரூம் சின்னதா போகும் இல்லைங்க, அப்படி போடலாமா? போடலாங்க தாராளம். இது சந்தா போட்டுட்டு இப்ப இது அட்டாச் பாத்ரூமா இருக்காதே. இல்ல அது கேட்கணும், அது மாதிரி போட்டோம்னா இப்ப இது இந்த இதுக்கு இங்க போன மாதிரி ஆயிடும். இந்த இதுக்கு பெட்ரூம் இது கொஞ்சம் ஹால் தானே சின்னதாகும். அது தாராளமா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அவுட் ஸ்கெட்ச் இதேதான், அதுல எந்த மாற்றம் இல்ல. இத நான் உங்ககிட்ட கேட்டேன் பாத்தீங்களா, அப்பவே எனக்கு இப்படி ஒரு ஐடியா. ஒரு தடவைக்கு நம்ம 2 தடவை இந்த மேப்பை காமிச்சோம். இது ஓகேவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம போட்டோம். நீங்க இல்லைங்க எனக்கு இப்படி எல்லாம் ஒரு ரூட் வேணும் அப்படின்னு சொன்னா தாராளமா பண்ணலாம். இது 20 அடி இருக்குது பாத்தீங்களா, 26. இதை 20 அடியா பண்ணலாம். ஆனா பண்ணுனா இதுல என்ன ஒரு அட்வான்ஸ் அப்படின்னா, இந்த ரூமுக்குள்ள உள்ள போக முடியாது. இந்த ரூமுக்குள்ள போக முடியாது. ஏன்னா இது 10 இது 10 20 அடி, 3 செவத்துக்கு மும்முக்கா 2 கால் 22 கால் 22 கால், அந்த பக்கம் ஒரு 3 அடி 26 அடி வேணும். அப்ப என்ன பண்ணணும்? அப்படி எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த தலைவாசல் இங்க எடுத்துட்டு டைனிங்ல இருந்து போற மாதிரி வைக்கலாம். அது கரெக்ட் தான், நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம். அப்ப என்னன்னா ஒரு 21 அடி வச்சுட்டு இது 10 அடி அப்படியே செட்டோட தள்ளிட்டு இது நேரம் அப்படியே, அதாவது இந்த பக்கம் இது காமன் பாத்ரூம்பா வராது, அதாவது அட்டாச் பாத்ரூம்பா வராது. இதுக்குள்ள அந்த பக்கம் தான் போகணும். இது நடப்பாத மாதிரி நீங்க வச்சீங்கன்னா இதுக்குள்ள வந்துதான் போகணும். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அட்டாச் பாத்ரூம் வேணும்னு கேட்டீங்க என்கிட்ட. அட்டாச் பாத்ரூம்ங்கிறப்ப நம்ம இந்த சிஸ்டம் தான் கரெக்ட். அது இல்லாம ஒரு விஷயம் என்னன்னா, கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் நீங்க கொல்ல வாசல் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. மேற்கு பார்த்த வீட்டுக்கும் தெற்கு பார்த்த வீட்டுக்கு தான் கொல்லப்புற வாசல் வேணும், பின் வாசல் வேணும். அது இல்லாம நீங்க இங்க தலைவாசல் ஒண்ணு வைக்கிறது, பின்னாடி உங்க இடம் ஏற்கனவே காலி இடம் ஊர்பட்டது இருக்குது. அப்ப இங்க வீட்டுல இருந்து பின்னாடி ஒரு தடத்தை வச்சீங்கன்னா இன்னும் அது பாம்பு மனையா போயிடும். ஏன்னா உங்களோட இடம் அகலம் 32 அடி, நீளம் கிட்டத்தட்ட 140 அடி இருக்குது. அப்ப நம்ம 32 அடி இருக்குது அப்படின்னா 32 அடினா 33னா அதிகபட்சம் உங்களோட 100 முடிச்சுக்கணும். அப்ப பின்னாடி 40 அடி இருக்குது. அப்ப இங்க கொல்லப்புற தலைவாசல் வீட்டுக்கு வைக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. நீங்க வச்சுதான் ஆகணுங்கிற கணக்கே கிடையாது. இதே நீங்க தெற்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடுன்னா சொன்னாலும் வேண்டி வச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்ப இந்த லாஜிக் ஓகே. ஏன்னா எப்பயுமே இப்ப இந்த தரமெல்லாம் இங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பெட்ரூமுக்கு டைனிங்ல இருந்து போற மாதிரி இங்க இருக்கிற இடமே இந்த இடம் கரெக்டா இருக்கும். அதுல இங்க போற மாதிரி அங்க போற மாதிரி எல்லாம் வச்சீங்கன்னா டைனிங் எல்லாம் போறதுக்கு இடைஞ்சலா இருக்கும். அப்ப இந்த கட்டடம் வாஸ்துப்படி எல்லாமே கரெக்ட், எல்லா ரூமும் வாஸ்துப்படி இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? இந்த ரூமுடைய தலைவாசல் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பார்க்கணும். எல்லா ரூமுக்கும் தலைவாசல் அதாவது அதனோட இடத்துல வச்சிருக்கிறோம். ஆனா மெயின் தலைவாசல் எப்பயுமே உச்சப்பகுதியில வைக்கலாங்கிறது ஒரு லாஜிக்கா இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவங்க ஜாதகத்துல 9 கிரகங்கள்ல எந்த கிரகங்கள் நல்ல யோகத்தை கொடுக்குதோ அங்கிட்ட வைக்கணும். அதுக்குன்னு யோகத்தை கொடுக்குதுங்கிறதுக்கோசரம் ராகு யோகத்தை கொடுக்குதுன்னு ராகு பகுதியில் வைக்கக்கூடாது, சனி யோகத்தை கொடுக்குறான்னு சனி பகுதியில் வைக்கக்கூடாது, செவ்வாய் யோகத்தை கொடுக்குறான்னு செவ்வாய் பகுதியில் வைக்கக்கூடாது. அப்ப இருக்கிறதுலயே நல்ல யோகமான பகுதி கிரகங்கள் அப்படின்னா சந்திரன் நல்ல கிரகம், சூரியனும் ஓரளவுக்கு நல்ல கிரகம். ஏன்னா அது இல்லாம உயிர் வாழ முடியாது. அப்ப சூரியன், சந்திரன், புதன், குரு இந்த 4 கிரகத்தோட பகுதியில் எங்க வேணுமா வைக்கலாம். இந்த 4 கிரகத்துல நம்ம யோகத்தை கொடுக்கிறவர் யாரு அப்படின்னா, நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கிறவர் குரு பகவான் மட்டும்தான். விருச்சக லக்னம், குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. அவர் 2ஆம் இடத்து அதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி. குரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு. அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய பகுதியில தான் நம்ம வைக்கிறோம். அப்ப என்ன 29 அடி வைக்கிறோம்னா அதை அக்னி அதாவது ஈசானிய மூலையிலிருந்து 9ஆம் பாகம் பிரிச்சு 5வது பகுதி குருவோட பகுதி. முதல்ல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு. அப்ப முதல்ல ஒரு 3 அடி, ஒரு 1.5 அங்குலம், அடுத்த 3 அடி இப்படியே விட்டு இங்க வர்றப்ப குருவோட பகுதியில் தலைவாசல் வச்சோம்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்ப ஜன்னல் எல்லாமே நமக்கு ரெட்டப்படையில வரணும், நிலவுகள் எல்லாமே ஒத்தப்படையில வரணும். அப்ப ஜன்னல் எல்லாமே 10 ஜன்னல் இருக்குது, நிலவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒத்தப்படையில இருக்குது. அப்ப இது அளவுகள் எல்லாமே அது கரெக்டா இருக்குது, அதாவது வாஸ்துப்படி தலைவாசல். இதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமோட அளவுகளும் கரெக்டா வரும். அப்ப ஒவ்வொரு ரூம், இந்த ரூம் என்ன 16க்கு 10 நல்ல அளவா, 16ங்கிறது மகிழ்ச்சி கொடுக்கும், 10 அடிங்கிறது பால் பாக்கியம், 10 அடிங்கிறது மதிப்பு மரியாதை உயரும், அது நல்ல அளவு. ஹால் 26க்கு 17, 26ங்கிறது சூப்பரான அளவு, 17ங்கிறது ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கும் நல்ல அளவு. கிச்சன் 10க்கு 10 நல்ல அளவு, 10ங்கிறது மதிப்பு மரியாதை தான்,
அதே மாதிரி கிச்சனும் டைனிங்கும் 10க்கு 10 தான், அதுவும் நல்ல அளவு தான். பூஜை ரூம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தெற்கு பகுதி, மேற்கு பகுதி, தென்கிற அதாவது தென்மேற்கு வடகிழக்கு இதுதான் பெஸ்ட். அதுல நம்ம தெற்கு சார்ந்த மேற்கு பகுதியில போட்டுக்கிறோம், அதுவும் கரெக்ட் தான். அப்ப உள்ளளவுகள் எல்லாமே கரெக்ட். வெளியளவுகள் கரெக்டானா வெளியளவுகள் 29 அடி 6 அங்குலம், அது சுற்றமும் பெருகும் அப்படிங்கிறது தான் 29 அடிங்கிறது. 39 அடிங்கிறது சூப்பரான அளவு, கடவுளுடைய அனுகிரகம் பரிபூரணமா உண்டு. அப்ப இது எல்லாம் தாண்டி இதுக்கு இந்த வீட்டுக்கு குழி பொருத்தங்கிறது ஒன்று பார்க்கணும். அதுதான் பழைய சித்தாந்தத்தோடைய முறை. அப்ப அந்த பழைய சித்தாந்தத்தோட முறையில பாக்குறப்ப இந்த வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருது? 1160.3 ஸ்கொயர் ஃபீட் வருது. குழி பொருத்தம் 129 குழி பொருத்தம். அப்ப இந்த 129 குழி பொருத்தத்துக்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரே விஷயம் என்னன்னா, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அங்க வைநாசிக நட்சத்திரமா வரக்கூடிய விஷயமா வந்ததுன்னா முதல்ல இந்த குழி பொருத்தத்தை நல்லா இருந்தாலும் தூக்கி வர கட்டிட்டு போயிடும், வரக்கூடாது. அப்ப நம்மளுக்கு என்ன நட்சத்திரம்? மிருகசீரிட நட்சத்திரம். மிருகசீரிடத்துக்கு 22 இது. மிருகசீரிடம் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுச, கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருமணம், அவிட்ட, சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த புலி பொருத்தத்துல வந்துட்டா இந்த பிளான், இந்த மேப் ஆகாது, தூக்கி ஓரம் கட்டி போட்டுறோம். இது நம்மளுக்கு ஆகாது. நல்ல மனதான் நம்மளுக்கு ஆகாது, நல்ல பொருத்தம் தான் நம்மளுக்கு ஆகாது. அப்ப நம்மளுக்கு எப்பயுமே 2வது தார, 4வது தார, 6வது தார, 8வது தார, 9வது தார சூப்பர். அப்ப மிருகசீரிடத்துக்கு 2வது தார இது திருவாதிரை. அப்ப திருவாதிரை சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கும். அப்ப நம்ம இதை பார்த்து போட்டிருக்கிற இந்த மேப்போடைய குழிப்பொருத்தம் என்ன? குழிப்பொருத்தம் போட்டிருக்கிறோம், திருவாதிரையோடைய குழிப்பொருத்தம் தான் போட்டிருக்கிறோம். 2வது தாரம் சூப்பரா இருக்கும். மனம் எப்பயுமே நாய் மனையா வந்தா நாய் பாடுபட்டு வாங்கணும். கழுத மனையா இருந்துன்னா அவன் கழுத சுமந்த மாதிரி வாழ்க்கை பூரா கடந்துட்டான். குடும்பத்துக்காகவும் எதுக்காகவும் கடனை வாங்கி சுமந்துக்கிட்டே இருக்கணும். அப்ப எப்பயுமே பசு மனம் வந்தா சிறப்பு, யானை மனம் வந்தா சிறப்பு, கருட மனம் வந்தா சிறப்பு, இது எல்லாமே சிம்ம மனம் வந்தா சிறப்பு. இது கருடனோட மனம். பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடையாது. ஓகே, அடுத்தது ஆதாய வரை நல்லா இருக்கணும். வரவு ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னா 5000 ரூபாய்க்கு கடங்கார உட்காந்துருக்கிறேன், இல்ல 5000 ரூபாய்க்கு பிரச்சனை ரெடியா இருக்குது. இந்த பொழப்பு என்ன பொழப்பு? இந்த மானங்கட்ட பொழப்பு வாழ்றதுக்கு ஒன்று, வாழாம இருக்கிறது ஒன்று. எத்தனை நாளைக்கு தான் லோலன்னு சுத்துறது? அப்ப வீடு கட்டினதுக்கு அப்புறம் அந்த வரவு நல்லா இருக்கணும். அட்லீஸ்ட் வரவுக்கு செலவுக்கு ஈக்குவலானாச்சும் இருக்கணும் ஒண்ணு, ஆனா அட்லீஸ்ட் குறைஞ்சினாச்சும் இருக்கணும். இதுதான் இருக்கணும், வரவுக்கு மீறி போகக்கூடாது. அப்ப வரவு என்னங்கிறது 12 ரூபாய், செலவுங்கிறது 1 ரூபாய். அப்ப என்ன? 11 ரூபாய் லாபம். யோனி பாருங்க, சிம்ம யோனி. சிம்மம்னாவே உங்களுக்கு எல்லாமே சிங்கம், காட்டுக்கு ராஜா. நிர்வாகத்திறமை ஆளுமே அந்த வீட்டுல இருக்கும், நல்லா கெத்தா இருக்கும், எந்த இடத்துலயும் சோட போக மாட்டாங்க. வாரம் சுக்கிர வாரம், சுக்கிரன்னா வெள்ளிக்கிழமை வாரம், பொருளாதாரத்துக்கு பிரச்சனை வராது. ஸ்திதி சஷ்டி திதி. சஷ்டி திதிங்கிறது மத்தியமா. நம்மளுக்கு என்னன்னா பொருத்தத்துல 6-7 பொருத்தம் இருந்தா போதும். மித்ததெல்லாம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அப்படி இருக்கணும், மனம் நல்லா இருக்கணும், ஆதாய வரையும் நல்லா இருக்கணும், வீடு கட்டினதுக்கு அப்புறம் யோகம் நல்லா இருக்கணும், வீடு கட்டினதுக்கு அப்புறம் கண் இருக்கணும் வீட்டுக்கு. அடுத்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னம், நட்சத்திரம், இது மாதிரி ஒரு 5-6 தான் முக்கியம். அப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு 2வது தார சூப்பரா இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் மோசமான நட்சத்திரமா இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தன் ஊருக்குள்ள ரொம்ப அயோக்கிய பையன்தான், ஆனா ஒருத்தனுக்கு அவன் நல்லவனா தெரியும், பெத்த தாய்க்கு நல்லவனா தான் தெரியும். அப்ப அவனுக்கு நல்லது செய்வான், மற்றவங்களுக்கு கெடுதலா தெரியும். அப்ப நம்மளுக்கு திருவாதிரை நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படியெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை, நம்மளுக்கு 2வது தாரம் சூப்பர். இதுதான் லாஜிக்கே. அப்ப அம்சம் சத்திய அம்சம் வெற்றியை கொடுக்கும், வம்சம் பிரம்ம வம்சம் கடவுளோட வம்சம் காரி வெற்றியை கொடுக்கும். நேத்திரம் உபயநேத்திரம், கண் பார்வை சிறப்பு, குருட்டு நேத்திரம் வரக்கூடாது, கண் பார்வை சிறப்பு. சூத்திரம் குமார சூத்திரம், தவறான சூத்திரம் வரக்கூடாது. அதே மாதிரி வயசு மினிமம் 25க்கு மேல வந்துட்டாவே ஓகேங்க. 88 வயசு யோகம். யோகம் அதே மாதிரி சித்த யோகம், பஞ்சகம் நிஷ்பஞ்சகம், காரிய நன்மை கொடுக்கும். அப்ப இது வாஸ்துப்படி நல்லா இருக்குது, மனையடி சாஸ்திரப்படி இருக்குது, குழி பொருத்தப்படி இருக்குது. அப்ப பொருத்தத்துக்கு 15 பொருத்தத்துக்கு 14 பொருத்தம் இருக்குது. அப்ப கட்டடத்துடைய நீளம் சரி, கட்டடத்துடைய அகலம் சரி, கட்டடத்துடைய உள்ளளவு சரி, தலைவாசல் சரி, பொருத்தமும் சரி, எல்லாமே பிளானு. எந்த கொம்பங்கிட்ட கொடுத்து வேணாலும் நீங்க பாத்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். நீங்க அதாவது ஜோதிட துறையில இருந்தாலும் சரி, வாஸ்து துறையில இருந்தாலும் சரி, மனையடி சாஸ்திர துறையில, அது எந்த எப்பேற்பட்ட பிரில்லியண்டான ஆளா இருந்தாலும் சரி, இந்த பிளானை கொடுத்து நீங்க என்ன கோல்டா பேசலாம், பர்ஃபெக்டா எந்த குறையும் சொல்லவே முடியாது. ஆனா நம்ம கட்டுறது கரெக்டா கட்டணும், அதுதான் விஷயம். இப்ப நான் இந்த அளவுக்கு நான் வச்சிருக்கிற 29 அடி வச்சிருக்கிற ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னா, இந்த அளவு ஊசி முடிச்சு அக்யூரேட்டா வரணும், கரெக்டா வரணும்.
இது இந்த அளவு வச்சிருக்கிறேன்னா இதுல பூசி முடிச்சு இந்த அளவு கரெக்டா வரணும். இதை விட சேர்த்தி வந்துடக்கூடாது. சேர்த்தி வந்தா 129 ஜம்ப் ஆயிரும், 130 ஆயிரும். அப்ப நம்ம போட்டது அத்தனையும் வேஸ்ட். அப்ப இதெல்லாம் கரெக்டா பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி ஒரு நிமிஷம் இங்க, அப்ப இதெல்லாம் தாண்டி என்னன்னா இந்த ஈசானிய மூலைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் உயிர் நாடிங்கிறது. ஈசானியம் தென்மேற்கு மூலைக்கு இப்படி டைகிராம் வரைஞ்சு இந்த வாயு மூலைக்கு அக்னி மூலைக்கும் வாயு மூலைக்கும் இப்படி டைகிராம் வர்றப்ப இந்த இடம் வந்து எக்காரணத்தை கொண்டு வெட்டுப்படக்கூடாது. இதுதான் பிரம்மஸ்தானம்னு பேரு. இப்படி பண்றப்ப பிரம்மஸ்தானம் இந்த இடத்துல தான் ஒழுகும். எந்த சூழ்நிலையும் இந்த இடத்துல பாதிப்பு வராது, வராம இருக்கணும். அப்ப பிரம்மஸ்தானம் வெட்டுப்படக்கூடாது. இதையும் பார்க்கணும். இத்தனை விஷயத்த பார்த்து தான் நம்ம வீடு கட்டணுமே தவிர நம்ம வாட்டுக்கு குட்டாம்பாக்குல வந்தா போனா கைத்த கட்டினா அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம ஜாதகம் குட்டாம்பாக்குல இருந்தா அது அந்த நேரத்துல நல்லா ஓடிடும். எல்லாருமே சொல்றாங்க அது வாஸ்து பார்த்தே கட்டினாங்க, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்காங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா ஓடும். அதே நம்ம ஜாதகத்துல தசாபுத்தி கெட்டு போனங்கிறப்ப அப்படியே வச்சு செய்யும். அப்ப இது பணப்பொருத்தம், குடி பொருத்தம், வாஸ்துப்படி எல்லாம் பக்காவா இருக்குது. பிரசன்னம் ஒத்துழைக்கல. அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல ப்ராப்ளம். அதனால தற்சமயம் என்னை பொறுத்தளவுக்கு சனி நம்மளுடைய கும்பராசியை விட்டு மகர ராசிக்கு ஜம்ப் பண்ற வரைக்கும் அந்த இடத்துல கை வைக்காம இருக்கிற வரைக்கும் கெட்டின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தை பூரா முடிச்சுட்டு தான் நீங்க வீடு கட்டுறீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இப்ப இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். உங்களுடைய சந்தேகம் இருந்தா இப்ப நீங்க தாராளமா கிடைக்கலாம். பரிகாரம் அல்ல, இதுக்கு பேரு வழிபாடு. பரிகாரங்கிறது ஒரு 50,000 ரூபாய் கொடுங்கன்னு வாங்கி வச்சுட்டு நான் போய் உட்காந்து நடுக்காட்டுல நான் பூஜை பண்றேன், எந்திரத்தை கொடுக்குறேன், தந்திரத்தை கொடுக்குறேன், சுத்தி வந்து செம்பு ஆடு போடுறேன், வேலி போடுறேங்கிறது தான் பரிகாரம். இது வந்து என்னன்னா வழிபாடு. வழிபாடை பண்ணி நீங்க பண்ணினீங்கன்னாவே போதும். வழிபாடுக்கு நிகர் எது இல்லை, அன்னதானத்துக்கு நிகர் எது இல்லை. நான் தான் சொன்ன வழிபாடுகள் பண்ணி அந்த அன்னதானத்தையும் நீங்க பண்ணும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அடுத்தது நாள்ல மாந்தி எப்படியா இருந்தாலும் நாளைக்கு வீடு கட்டுறப்ப நான் தொடர்ந்து இந்த 6 மாசம் கழிச்சு வீடு கட்டுறப்ப என்னைக்கா இருந்தாலும் நிலத்துக்கு உண்டான பூமியில சல்லி தோஷ பூஜையை நிவர்த்தி பண்ணிட்டு தான் நீங்க பண்ணணும். கோயில் வழிபாடுகளையும் பண்ணி இடத்துக்கு உண்டான சல்லி தோஷ பூஜைகள் பண்ணணும். அது சல்லி தோஷ பூஜைன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஈசானிய மூலையில அதுக்குன்னு உண்டான மந்திரங்களை படிச்சு 8 திக்குக்கு உண்டான மந்திரங்களை படிச்சு சல்லி தோஷத்துக்கு உண்டான மந்திரங்களை படிச்சு அந்த ஈசானிய மூலையில கரெக்டா ஒரு 3க்கு 3 குழியை வெட்டி அந்த பழைய மண்ணை பூரா தூக்கி வெளியே எடுத்துட்டு சுத்தமான நல்ல மண்ணா எடுத்து நீட்டா எடுத்து வச்சுக்கிட்டு யானையோடைய சாணம் ஒரு 5 கிலோ, அதே மாதிரி கிளிஞ்சல் சுண்ணாம்பு, மஞ்சத்தூள் 5 கிலோ, திருநீர் 5 கிலோ இதெல்லாம் எடுத்து கொண்டாந்து வச்சு அதுக்கு உண்டான முறையான பூஜைகளை பண்ணி அந்த பொருள்களை உள்ள போட்டு 8 திக்குக்கு உண்டான நீர்பூசணிக்காயை வெட்டி எல்லா மூளைக்கு சூழ்ந்து அடிச்சுட்டு எலுமிச்சம்பழத்தையும் அதே மாதிரி புழிஞ்சுட்டு எல்லா மண்ணையும் போட்டு சுத்தமா மூடிட்டோம்னா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஒரு இடத்துல போனா மற்ற இடத்துல இருக்கிற இடம் வேலை செய்யாது, அதனுடைய வலிமை குறைஞ்சு போயிடும். இதை பண்ணிட்டு தான் என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். வேற உங்களுடைய தற்காலிகமான புள்ளி கணக்கு நம்ம 129 போடுறது இல்லைங்க சார். ஒரு காரணங்கள் 6 சேர்த்துட்டாங்க. அதாவது என்னன்னா இதுல என்ன நான் சொல்றேன் என்னன்னா இப்ப நம்ம போட்டிருக்கிறது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 6 இன்ச்சு அதிகமா இருக்கலாம், 6 இன்ச்சு கம்மியா இருக்கலாம். அகலத்திலயும் 6 இன்ச்சு அதிகமா இருக்கலாம், 6 இன்ச்சு கம்மியா இருக்கலாம். நான் சொல்றது 6 இன்ச்சு பிளஸ் 6 இன்ச்சு மைனஸ். இப்படி இருந்தா மாறாது. நான் சொல்றது 2 இன்ச்சுக்கு மேல, அதாவது 1.5 இன்ச்சுக்கு மேல தாண்டிட்டாவே மாறி போயிடும். அதுதாங்க சார். இப்ப நம்ம அந்த குழிக்கிழங்கு பார்க்கும்போது அந்த 29 இருக்குன்னா அந்த 9 கால அப்படி இருந்தாலும் ஆனா அந்த 9 தாண்டி போட்டா சரி வராது சார். ஆமாப்பா, இல்ல அப்படி மாதிரி ஒண்ணு இல்ல. 29 ஒரு 29 அடி ஒரு 6 அங்கெல்லாம் வைக்கிறோம்னு வச்சுக்கோ பேசிக்கு. அது 7ஆம் மாறினாலும் அது 30 அடிக்கு தானே பேசும். அடிக்கணக்கு நல்லா இருக்கும். நான் சொல்றது என்னன்னா நம்ம போட்டிருக்கிற அளவுல இருந்து 6 இன்ச்சு அதிகம் போகலாம், 6 இன்ச்சு மைனஸ் ஆகலாம். அது 2 பக்கமே ஓகே. இதுவே நம்ம போட்டிருக்கிறதோட ஒவ்வொரு பக்கமே 1.5 இன்ச்சு அதிகமா போச்சுன்னா 129 அப்படி 130 மாறி போகும். அப்ப மாறுறப்ப என்ன ஆகும்? நம்ம இவ்வளவு தூரம் உட்கார்ந்து 3 மணி நேரம் உழைச்சது பூரா வேஸ்ட்னு அர்த்தம். இதைத்தான் நம்ம பார்த்து பண்ணணுங்க. நீங்க எப்படி போட்டாலும் போடலாங்க. இந்த பேப்பரை நீங்க தலைகளா திருப்பி போட்டு முழுசா செக் பண்ணீங்கன்னா கூட இதுல குறைங்கிறது கண்டே பிடிக்க முடியாது. நீங்க போடுற கணக்கே தப்பு. இப்ப போடவே கூடாது. உங்க கணக்கு தப்பு.
இந்த கணக்கு வேற. அதுக்கு தான் உங்களை மனைவி சாஸ்திரம் படிக்க சொல்லியிருக்கிறேன் நான். சரி. நீங்க போடுற கணக்கு தப்பு தாங்க. இவர் போடுற கணக்கு இது எல்லாம் பாயிண்ட் கணக்குல போடணும். நீங்க வந்து அடிக்கணக்குல இப்படி கால்குலேட்டர் தரக்கூடாது. 29 அப்படி போடக்கூடாது. எல்லாம் இன்ச்சு கணக்காக்கணும். அதெல்லாம் நம்ம பேசிக்கலாங்க ஐயா. நான் உங்களுக்கு தனியா கூட சொல்றேன் நான். சரிங்க சார். இதை பேசிக்கலாம். இது நீங்க போடுற கால்குலேஷன் இந்த இடத்துல செட் ஆகாது. இதுக்கு இதனோட ஃபார்மெட் வேற. அப்ப இப்படி போட்டு சரியா பண்ணுனா மட்டும்தாங்க ஐயா அது ஒரு சிறப்பான ஒரு வீட்டை அமைக்கிறது. எடுத்தாங்க அவுத்தான்னு நம்ம வாட்டுக்கு போயிட முடியாது. நம்ம எப்படி சரிங்க ஐயா, அதனால ஒண்ணும் இல்ல. இதான் விஷயம். அதான் நாங்க உங்க கிளாஸ்ல வந்து மாங்கி பற்றி படிக்கும் போதுதான் அந்த டவுட்டே வந்துதான் நிறுத்தணும். ம். சரி ஐயா இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். புதன் வந்துதான் கவிப்பு வந்துச்சு. கண்டிப்பா உங்க இடத்துல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பத்திரம் அப்படிங்கக்கூடிய அந்த இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதுங்களா இல்லையா? நிக்கிதா அது மேட்டர் வந்துச்சுங்களா இல்லையா? இப்ப கவிப்பாதிபதி புதன். புதன்னா டாக்குமெண்ட் பத்திரப்பதிவு. அப்ப பத்திரம் சம்பந்தப்பட்டது பதிவு செல்வதுல என் இடம் இருக்குது, இல்ல உன் இடம் இருக்குது, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல அந்த இடம் நிக்குமா நிக்காதா? பிரச்சனை சரியா காட்டி கொடுக்குதா இல்லையா? அதான் மேட்டருங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இது அந்த ஒரு கம்பெனி அப்புறம் மாங்கி இருந்ததா? சரி, ஏதோ பிரச்சனை இருக்கு. சரி, இப்ப நான் உங்ககிட்ட பிளான கொடுக்குறேங்க ஐயா. நீங்க வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய உட்காந்து நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஓகேங்களா ஐயா?